जय साई राम। जय गुरु देवदत्ता। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। ஸ்ரீராம விஜயம் பாகம் 53. உடனேயே ஒரு தேரில் சீதையை அமர்த்தி ஜானவி நதிக்கரை ஓரமாக அதை செலுத்தினான். செல்லும் வழியில் சில அபசகுனங்களை கண்ட சீதை லக்ஷ்மணனிடம் அதை பற்றி கவலை தெரிவித்தாள். ஒரு வார்த்தையும் பேச முடியாமல் கனத்த மனதுடன் மௌனமாக லக்ஷ்மணன் தேரை ஓட்டினான். மௌனமாகவும் வருத்தமாகவும் அவன் இருப்பதை கண்ட சீதை அவனை பார்த்து, நீ ஏன் இவ்வளவு வருத்தமாக காணப்படுகிறாய்? ஏன் என்னுடன் எதுவும் பேசாமல் வருகிறாய் என கேட்டாள். அப்போதும் ஒன்றும் பேசாத லக்ஷ்மணன் தேரிலிருந்து இறங்கி சீதையை ஒரு படகில் அமர்த்தி கொண்டு நதியின் அக்கறைக்கு சென்று மனிதர்கள் யாருமே இல்லாத வனாந்தர பகுதிக்கு அவளை கூட்டி சென்றான். அங்கே சிங்கங்கள், புலிகள், பாம்புகள் முதலான ஜீவராசிகளை வசித்தன. இந்த சூழலை கண்ட சீதை, முனிவர்கள் வசிக்கும் ஆசிரமம் எங்கே என வினவ, லக்ஷ்மணன் பதிலேதும் சொல்லாமல் தர்ப்பைகளால் ஆன ஒரு படுக்கையை தயார் செய்து அவளை அதில் அமரச் செய்தான். அவள் அமர்ந்ததும் அவளது பாதங்களில் விழுந்து கண்களில் நீர் வழிய, அம்மா, ராமன் தங்களை இந்த வனத்தில் தனியாக விட்டுவிட்டு வரச் சொல்லி இருக்கிறான். அவனது சொல்லை தட்ட முடியாமல் நான் தங்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறேன் என கதறி அழுதான். இந்த சொற்களை கேட்டதுமே சீதை மயங்கி சரிந்தாள். சுய நினைவில்லாமல் சீதை மயங்கி கிடந்த அந்த நேரத்தில் தனியே கிடக்கும் சீதையை ஒரு ஆபத்தும் வராமல் காக்க வேண்டுமென அங்கிருந்த வன தேவதைகளையும் அங்கிருக்கும் ஒவ்வொரு ஜீவராசிகளையும் மனமுருகி வேண்டிக் கொண்டு லக்ஷ்மணன் அங்கிருந்து அயோத்திக்கு திரும்ப ஆயத்தமானான். அவன் ஒரு சில அடிகள் எடுத்து நகரும் போது தன் மயக்கத்திலிருந்து கண் விழித்த சீதை எழுந்து நின்று லக்ஷ்மணனை பார்த்து, ஓ லக்ஷ்மணா, திரும்ப வந்து என்னையும் உன்னுடனேயே கூட்டி செல். என் மீது எந்த தவறும் இல்லாத போது ஏன் இப்படி என்னை தனியே விட்டு செல்கிறாய்? இல்லாவிட்டால் என்னை இங்கேயே கொன்றுவிடு. இந்த செய்தியை உன் ராமனிடம் போய் சொல். இந்த கொடிய வனத்தில் நான் எங்கே போவேன் என ஓலமிட்டு அழுதாள். அவளது ஓலத்தை கேட்டு அங்கிருந்த மரங்களும் பாறைகளும் கூட கண்ணீர் விட்டு அழுதன. ஒன்றும் சொல்லாமல் அவளை திரும்பி பாராமல் லக்ஷ்மணன் அயோத்திக்கு திரும்பி நடந்தவற்றை ராமனிடம் விவரித்தான். வெறும் கால்களுடன் சீதை அந்த வனத்தில் இங்கும் அங்குமாக திரிந்தலைந்தாள். தங்குவதற்கென ஒரு இடமும் அங்கில்லை. அடிக்கடி மயங்கி வீழ்ந்தாள். இவ்வுலகில் இனி வாழ்வதில் பயனேதும் இல்லை. நான் அப்போதே தற்கொலை செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இப்போது எதுவும் செய்ய இயலாமல் இருக்கிறேன். அப்படி செய்து கொண்டால் தற்கொலை, கொலை என இரு குற்றங்களை செய்தவள் ஆவேனே. ஏனெனில் இப்போது என்னுள் வளரும் சிசுவும் என்னோடு இறந்துவிடும் என புலம்பினாள். தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தையும் கைவிட்டாள். அவளது இந்த புலம்பல் வால்மீகி என்னும் முனிவரின் காதுகளில் விழுந்தது. சீதையை தேடி வந்து கண்டு, யாரம்மா நீ? எதனால் இங்கு வந்து திரிகிறாய் என கேட்டார். ஜனகபுத்திரியும் ராமனின் மனைவியுமான சீதை நான். எந்த தவறும் இழைக்காத போதிலும் என்னை லக்ஷ்மணன் இங்கே கொண்டு வந்து விட்டுவிட்டான். யாரும் இல்லாத அனாதையாக நிற்கும் எனக்கு நீங்களே ஒரு தந்தையாக இருந்து என்னை ரட்சிக்க வேண்டுகிறேன் என பிரார்த்தித்தாள். என் பெயர் வால்மீகி. ராமனுக்கு என்னை நன்றாக தெரியும். ஜனகனும் எனது நண்பனே. அதனால் உன்னை எனது மகளாகவே பார்க்கிறேன். உனக்கு 2 பிள்ளைகள் பிறப்பார்கள். அவர்களது தந்தையை விடவும் பலவான்களாக அவர்கள் விளங்குவார்கள். எந்த தவறும் செய்யாத உன்னை இந்த நிலையில் இந்த வனத்தில் விட்டவர்களை அவர்கள் பழிவாங்கி வெல்வார்கள் என ஆறுதல் கூறி தன்னுடன் அழைத்து சென்றார். வால்மீகி முனிவரின் ஆசிரமத்துக்கு சென்றதும் அங்கிருந்த முனிவர்கள் அங்கு வந்து, யார் இந்த பெண் என விசாரித்தனர். இவள் சீதை என வால்மீகி அறிமுகம் செய்தார். இவளை ஏன் இங்கே கொண்டு வந்திருக்கிறீர்கள்? இவளால் உமக்கு மேலும் கஷ்டங்களே வரும் என அந்த ரிஷிகள் மேலும் தொடர்ந்தனர். அவர்களில் ஒருவர், இவள் சீதை என்றால் அந்த நதியை இங்கே கொண்டு வர சொல்லுங்கள் என சவால் விட
சீதை அந்த நதியை குறித்து வேண்டியதும் உடனே அந்த நதி அவர்கள் இருந்த பக்கமாக வளைந்து வந்து பெருகியது. அதை கண்டு முனிவர்கள் எல்லாம் பயந்து தங்களை காக்குமாறு அவளை வேண்ட, மீண்டும் சீதை அந்த நதியிடம் திரும்பி போகுமாறு வேண்ட, அது தனது பழைய பாதைக்கே திரும்பியது. இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. ஜெய் ஸ்ரீராம்.